ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோகனட் சிப்ஸ் எப்படிலாம் மேக் பண்ணி அதை எந்தெந்த மாதிரிலாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த கோகனட் சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற சிப்ஸ் கூட அந்தளவுக்கு ரேட் போகாது, ஆனால் இந்த கோகனட் சிப்ஸ்க்கு வந்து ரேட் வந்து அந்தளவுக்கு போகுது. சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உரிமட்டை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காயினுடைய ஓடு அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல அந்த தேங்காய்க்கு மேலே எல்லாத்துக்குமே தெரியும், அந்த தேங்காய்க்கு அடியில் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும், வெளியே வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத அதையுமே சீவி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கப்புறம் அந்த ரவுண்டாக பால் மாதிரி ஒயிட் கலர் பால் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ஸ்லைஸாக எப்படி சிப்ஸ்க்கு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி அதை வந்து அதில் கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கும். அதை நல்லா உலர்த்திடணும். உலர்த்தினதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் வந்து உலர்த்தணும். உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் வந்து நம்ம போட்டு அதை பொரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூளுமே போடுறாங்க, அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் போடுறாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்வீட்டாகவுமே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 வெரைட்டிஸில் நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை பாகு மாதிரி வச்சு அதில் வந்து போட்டு ஊற வச்சு எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில இடங்களில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டு அதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அதுக்குள்ளே போட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour அந்த மாதிரி வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஸ்வீட் கோகனட் சிப்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்னதில் எது வந்து ஒத்து வருமோ நீங்கள் 3 வெரைட்டியுமே ரெடி பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஒன்று செலக்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போய் சிப்ஸ் வாங்கவோ இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கவோ போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் கோகனட் சிப்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பெரிய மால்ஸு, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இப்போ கோகனட் சிப்ஸ் வந்து நல்ல அவைலபிளாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நார்மலாக ஒரு வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய கடையிலையோ ஓரளவுக்கு லைட்டாக டெவலப் ஆன கடையிலையோ இன்னைய அளவுக்கு வந்து கோகனட் சிப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 கடையில் தான் கிடைக்கும். ஒரு 100ல் 1 கடையில் தான் நார்மலான கடைகளில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் முதல் ஆளாக இருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ உங்கள் ஏரியாவில் பார்க்கவே முடியல, கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா இங்கே பக்கத்தில் யாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்படிங்கிறனால நீங்கள் இந்த பிஸ்னஸை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அப்படிங்கிறனால இந்த சிப்ஸை வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. நீங்கள் புதுசாக உங்கள் ஏரியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய அளவில் பண்ணாட்டி கூட ஒரு நாளைக்கு 2 கிலோ சிப்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணாவே போதும். அதுலேயே உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸு. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 கிலோ வரைக்குமே நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும் இனிஷியலாகவே. இல்லை நீங்கள் கடைகளுக்கு பேசி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அதிகமான அளவில் உங்களால் ஒரு 20 கிலோ பக்கம் இனிஷியலாக சேல்ஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறத அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அளவை அதிகப்படுத்திகிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 2 கிலோ சிப்ஸ் ரெடி பண்ண எவ்வளோ செலவாகும், அந்த 2 கிலோ சிப்ஸை நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணோன்னா என்ன ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணலாம், அதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 கிலோ சிப்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 15 தேங்காய் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காயினுடைய ரேட்டு வந்து எங்கள் ஏரியா சைடு இருக்க ரேட்டை நான் சொல்கிறேன், 15 ரூபா. ஓகேங்களா? ஒரு தேங்காய் 15 ரூபா அப்படின்னா 15 தேங்காய் வந்து கிட்டத்தட்ட 225 ரூபா வரும். 230ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 230 ரூபா. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரு தேவைப்படும். 1 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 3/4 லிட்டர்லேயே நம்மளால் பண்ண முடியும். நான் வந்து ஒரு தோராயமான கணக்கு தானே சொல்கிறேன், அதனால் வந்து நான் 1 லிட்டர் சொல்கிறேன். ஓகேங்களா? 1 லிட்டர் வந்து 100 rupees வரும். அதுக்கப்புறம் மற்ற செலவு, இந்த உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டுக்கான செலவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 270 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா மொத்தமாக தேங்காய்க்கு வந்து 230, எண்ணெய்க்கு வந்து 100 ரூபா. ஓகேங்களா? அடுத்து மற்ற செலவு வந்து 270 ரூபா. மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு 600 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 600 ரூபா நீங்கள் போடும்போது
உங்களுக்கு வந்து 2 கிலோ சிப்ஸை தாராளமாக ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ சிப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900, 950. ஆன்லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை விட 1000க்கு மேலே வச்சு விற்றுட்ருக்காங்க. நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வில்லேஜ் சைட்லையோ இல்லை நார்மலான ஒரு சிட்டி சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 900 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் 1 கிலோ சிப்ஸை வந்து 900 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 கிலோ சிப்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது 1800 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1800 ரூபாயில் உங்களுடைய செலவு 600 ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்க 2 கிலோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த 600 ரூபா போக உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1200 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 கிலோ சிப்ஸ். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ சிப்ஸ் ரெடி பண்ணிங்க அப்படின்னா 2 கிலோ சிப்ஸ் ரெடி பண்ணால் உங்களுக்கு 600 ரூபா செலவாகும் போது ப்ராஃபிட் வந்து 1200 ரூபா கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 கிலோ சிப்ஸ்க்கு தான். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ குறைஞ்சது 10 கிலோவுக்கு மேலே உங்களால் ரெடி பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு நல்லா நிறையவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகோனட் சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ். இதுவே வந்து நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப் ஆக உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே மிஷின் கிடைக்கும். அந்த தேங்காய் உளிக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் ஓடு அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த மேல் தோல், அந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் சீவி ஒயிட் கலர் பால் மாதிரி ரெடி பண்ணிடும், அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைஸாக கட் பண்ண அதுக்குமே மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைமை ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது வந்து ஒரு 2-3 பேர் இருந்தாவே போதும். இந்த பிஸ்னஸை நல்லா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி பெரிய அளவுலேயே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.